எல்லா கண்ணியமும் உயர்ந்த பண்புகளும் நம்மை படைத்து நமக்காக அகிலங்களையும் படைத்து மன்னித்து இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நிறைய காரியங்கள் பிடிக்கிறதில்ல. நமக்கு எல்லாமே பிடிச்சுதான் நடக்குதா பிடிக்காம நடக்குதா? நம்மளை பிடிச்சவங்களோட இருக்கிறோமா பிடிக்காதவங்களோட இருக்கோமா? பிடிச்சு பேசுகிறோமா பிடிக்காமல் பேசுகிறோமா? பிடிச்சு சாப்பிட்றோமா பிடிக்காமல் சாப்பிட்றோமா? இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் பிடிக்காமே இருக்கு. நிறைய விஷயங்கள் நிறைய காரியங்கள் நிறைய செயல்கள் நமக்கு மனிதர்களை பிடிக்கிறதில்ல, சில காரியங்கள் பிடிக்கிறதில்ல, செய்கிற தொழில் பிடிக்கிறதில்ல, படிப்பு பிடிக்கிறதில்ல, குடும்பத்தில் குடும்ப உறவு பிடிக்கிறதில்ல, மனைவி பிடிக்கிறதில்ல, கணவன் பிடிக்கிறதில்ல, பிள்ளைகளை பிடிக்கிறதில்ல, அவருடைய செயல்கள் அவருடைய பேச்சு பிடிக்கிறதில்ல. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம என்ன செய்யணும்? ஒன்று பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு வாழ்கிறோம், இல்லைன்னா பொறுமை இழந்துட்டு விரக்தியாக வாழ்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் ஏதோ ஒன்று பிடிக்காமையே இருக்குது. ஏன் பிடிக்கலை? மிக சிரிச்சிருக்கிறோமா? பிடிக்கலைங்கிற ஆதங்கம் இருக்குது, விரக்தி இருக்குது, வெறுப்பு இருக்குது. எனக்கு வாழ பிடிக்கல, வாழ்க்கையே பிடிக்கலன்னு சொல்கிறோம். வாழ பிடிக்கல, வாழ்க்கையே பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இறைவன் மனிதனை படைத்தான், மனிதனுக்கு ஞானங்களை கொடுத்துருக்கிறான், ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, நன்மை தீமை பிரித்தறிக்கப்பட்டிருக்கு, மனம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் வெறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மனம் எப்போ நம்ம மனசை பார்க்குறோம், எப்போ நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கோ, ஒரு கவலையாக இருக்கோ, பயமாக இருக்கோ, அப்போ தான் என் மனசே தெரியுது. மனசு கவலையாக இருக்குது, மனசு சங்கடமாக இருக்குது, மனசில் பயம் இருக்குது, மனசு உடஞ்சி போச்சு, அல்லது மனசு லேசாக இருக்குது. மனசு அப்போ தான் கவனிக்கிறோம். சந்தோஷமாக இருக்கும்போது கவனிக்கிறதே இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கை நிறைய விஷயங்கள் பிடிக்காமே கடந்து போயிட்டு இருக்கிறோமா? ஏன் பிடிக்க நேசிச்சிருக்கிறோமா? இல்லையா? நிறைய குறைகளையே நம்ம பார்க்குறோம், நிறைகளை கவனிக்கிறதே இல்லை. நிறைய நமக்குள்ளேயும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, உறவுலையும் மனிதர்களையும் நம்ம தேவைகளையும் குறைகளை மட்டுமே நம்ம நிறையா பார்க்குறோமே தவிர அதில் நிறைகளை கவனிக்கிறதே இல்லை. அதுக்கு நன்றியோடு இருக்கிறதில்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் உணவுலேருந்து எடுத்துங்களேன், பிள்ளைங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த உணவு பிடிக்கல, இட்லி பிடிக்கல, தோசை பிடிக்கல, பூரி பிடிக்கல, ஏதோ ஒன்று உணவு பிடிக்கல. அதே மாதிரி உடைகள், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கல, இல்லை இந்த கலர் பிடிக்கல, இந்த டிசைன் பிடிக்கல, இந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கல. அதே மாதிரி மனைவிக்கும் சரி, அது நம்ம வெளியே போகும்போது இந்த பொருள் வாங்கி பிடிக்கல, அந்த பொருள் பிடிக்கல, கணவனுக்கு இந்த நடந்துக்கிற பிடிக்கல. இந்த பிடிக்கிற வார்த்தையை நிறைய பேசிக்கணும். எப்போ பிடிக்கும்? அதுக்கான ஞானம் நம்மள்ட்ட இல்லை. பிடிக்கலன்ற போது தான் குடும்பத்தில் பிரச்சனைகள், சங்கடங்கள், வருத்தங்கள், இல்லையா? நம்ம பிடிக்கல போது ஏன் பிடிக்கும் எனக்கு யோசிச்சுக்கிறோமா? நமக்கு எது பிடிக்கலையோ அது மற்றவங்களுக்கு பிடிக்கும். நமக்கு எது வேணான்றதோ அது மற்றவங்க அத்தியாவசியமாக இருக்கும். நமக்கு வேணாங்கிறது மற்றவங்களுக்கு தேவையாக இருக்கும், நமக்கு பிடிக்காத மற்றவங்களுக்கு பிடிக்கும், நமக்கு யாரை பிடிக்கலையோ மற்றவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கும், இல்லையா? அப்போ எது ஒன்றுமே பிடிக்கலன்றது கிடையாது, இந்த மனநிலை தான் முக்கியமாக இருக்கு. இன்றைக்கி நம்மெல்லாம் நல்லபடியாக இறைவன் வந்து படைச்சு அழகான அமைப்பில் படைச்சு அவன் விரும்பிய வாழ்க்கை கொடுத்தான், விரும்பின மாதிரி படைச்சிருக்கிறான். கண்ணு நல்லா இருக்கு, பார்வை நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, நல்லா பேசுகிறோம், கைகால் நல்லா இருக்குது, உணவு தேவைகள் இருக்குது, நல்ல இருப்பிடம் இருக்குது, நல்ல உடை இருக்குது, உறவுகள் இருக்குது. எனக்கே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோமா? எத்தனையோ பேர் பாருங்க பார்வை இல்லாமல் வாழ்றாங்க. பார்வை தெரியாது, 2 கண்ணுமே தெரியாது, சில பேர் 1 கண்ணு தெரியாது, சில பேர் 2 பேர் பார்வை இல்லாமல் இருக்கிறாங்க. பார்வை இல்லாமல் எனக்காச்சும் முகம் சுழிச்சு பார்த்துருக்கோமா? ஏதாவது பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்களா? பார்வை இல்லை, ஆனால் சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க.
பார்வை இல்லாதவங்க கணவன் மனைவியாக இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு இறைவன் வந்து அமைச்சிருப்பான். இந்த பார்வை 2 பேரும் பார்வை இருக்காது. இவங்க அவங்கள பார்த்துக்க மாட்டாங்க, அவங்கள பார்த்துக்க மாட்டாங்க. இப்படி கணவன் அழகா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா, வெள்ளையா இருப்பாரா, நெட்டையா இருப்பாரா, குட்டையா இருப்பாரா தெரியாது அவங்களுக்கு. அதே ஒரு மனைவி, அந்த அந்த அவருடைய மனைவி யாருக்கு பார்வையிலேயே அவருடைய மனைவி பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு, என் மனைவி எப்படி இருக்கும், அழகா இருக்குமா, வெள்ளையா இருக்குமா, எப்படி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன தெரியும், அந்த வார்த்தைகள் அவங்க 2 பேரும் பேசிக்கிற அன்பான அந்த பரிமாற்றம், அந்த உணர்வு மட்டுமே பார்க்குறாங்க, உள்ளத்தை மட்டுமே பார்க்குறாங்க, வெளி தோட்டத்தை பார்க்கல. பார்த்துருக்கோமா இல்லையா? ரெண்டு அவங்களோட பார்வையில் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்க முடியாது. என் மனைவி எப்படி இருக்குன்னு தெரியாது, என் கணவன் எப்படி இருப்பான்னு தெரியாது, பிறந்த குழந்தை எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, இந்த உலக வாழ்க்கை அவங்களுக்கு தெரியாது, தான் போட்டிருக்க ட்ரெஸ் அது என்ன கலரும் தெரியாது, அது என்ன டிசைனும் தெரியாது. என்னைக்காச்சும் போட்டு கண்ணாடி முன்னாடி போய் பார்த்து நான் அழகா இருக்கான்னு பார்த்துருக்காங்களா? பார்வை இல்லை அவங்களுக்கு. நம்ம எத்தனை நாள் ட்ரெஸ்ஸை போட்டு கண்ணாடி முன்னாடி போட்டு அழகு பார்க்குறோமா இல்லையா? தலையை சீவி கோடி விட்டு திரும்பி தலையை களைச்சி விட்டுறோமா இல்லையா? இப்படி அப்போ அவங்களால என்ன செய்ய முடியாது, அவங்க முகத்தை பார்த்துக்க முடியாது, தான் அழகை பார்த்துக்க முடியாது, அவங்களோட உடையை பார்த்துக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு மன நிறைவு, அவ்வளோதான். யாராச்சும் குடும்பத்தில் இருக்கவங்க பக்கத்துக்கு சொல்லுவாங்க, உன் ட்ரெஸ் நல்லா இருக்குப்பா, நீ நல்லா இருக்க, அழகா இருக்க, உன் மனைவி நல்லா இருக்கு, மற்றவங்க சொல்றதை கேட்டு அவங்க திருப்தி அடைவாங்க. அப்போ அவங்களுக்கு உருவம் பார்க்கல, உணர்வு மட்டும் பார்க்குறேன். பிள்ளையை பார்த்துருக்க மாட்டாங்க, பார்க்க முடியாது. ஆனால் அந்த பிள்ளை பேசுறது அவங்களுக்கு ரொம்ப அன்பாக இருக்கும், அரவணைப்பாக இருக்கும். அதே மாதிரி அவங்களும் பேசுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட பார்வையில் அந்த உலகத்தையே பார்க்கல, அவங்க உலகத்தை பார்க்கல, கூட இருக்க மனைவியோ கணவனோ பார்த்துக்கல, பிள்ளைகளை பார்த்துக்கல, எதையுமே அவங்க பார்க்க முடியாது. அவங்களோட வாழ்க்கை உணர்வாக மட்டுமே இருக்கு. நமக்கு பார்வை இருக்குது, செவிப்புலன் இருக்குது இல்லையா, நல்லா பேசுகிறோம், அதுதான் பிரச்சனை. சில பேர் காது கேட்காது, செய்கையிலேயே தன்னை உணர்வை பகிர்ந்துப்பாங்களா இல்லையா? செய்கையிலேயே பகிர்ந்துப்பாங்க, வாய் பேச வராது, அவங்க செய்கையிலேயே கலந்துப்பாங்க. விருப்பத்தை சொல்ல முடியாது, அவங்க விருப்பத்தை சொல்ல முடியாது வாய்களால், ஏன்னா அவங்க பேச வராது, இவங்களுக்கு கேட்க வராது, அவங்களுக்கு பார்க்க வராது. சில பேருக்கு எல்லாம் இருக்கும், கை இல்லாமல் இருக்கும், கை வேலை செய்யாமல் இருக்கும், கால் நடக்க முடியாமல் இருக்கும். 2 கால் இல்லாதவங்களாம் சாதனை படைச்சிருக்காங்களா இல்லையா? 2 கால் இல்லை, ஒரு 2 கை இல்லை, ஒரு கை இல்லை. அவங்க மனசு ஊனத்தை பார்க்கல, இப்படி உடல் ஊனமாக இருந்தாலும் அவங்க மனசு ஊனத்தை பார்க்கல. அதான் மாற்றுத்திறனாளிங்க அவங்க திறமை இருக்குது, அதை காட்டுறாங்க, அந்த விருப்பத்தில் வாழ்கிறாங்க. நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது, சங்கடம் இருக்குது, வருத்தம் இருக்குது, பிடிக்கல எது தான் பிடிக்கல. இப்படி காலையிலேருந்து பிடிக்கலன்னு ஆரம்பிப்பாங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிலேருந்து வேலைக்கு போகிற வரைக்கும் இந்த பிடிக்கலன்னு வார்த்தை நிறையா இருக்கும். ஏன் பிடிக்கலன்னு தெரியாது. அப்போ பிள்ளைங்களுக்கும் குடும்பத்தையும் சொல்லி காட்டும், புரிய வைக்கணும். சில பேர் பாருங்கள், என்ன செய்ய, நம்ம எங்கேயாச்சும் பீச்சுக்கு கூட்டு போகிறோம், சினிமா கூட்டு போகிறோம், இல்லை பொழுதுபோக்கு கூட்டு போகிறோம்ல, மாதத்துக்கு ஒரு வாட்டியோ வருஷத்துக்கு 2 வாட்டியோ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த மாதிரி அனாத ஆசிரமங்கள், ஊனமுற்றோர்கள், இப்படியே இந்த மாதிரி இவங்களை கூட்டு போய் காட்டணும். பாருப்பா இப்படி இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ வந்து அன்பாக இருக்கிறாங்க, எவ்வளோ திருப்தியாக வாழ்கிறாங்க. யாருமே ஊனமுற்றோர் யாருமே வந்து தற்கொலை பண்ணி நினைக்கிறது இல்லை, மன விரக்தி வாழ்றதே கிடையாது. எங்கேயாச்சும் பார்வை தற்கொலை பண்ணியிருக்கிறாங்களா? பார்வை இல்லாதவங்களோ அல்லது உடல் குறைபாடு இருக்கவங்களோ, மன குறைபாடு தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களோட விருப்பம் இருக்கும், வாழணும் விருப்பம் இருக்கும், அது உணர்வு மட்டுமே இருக்கும். நம்ம எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, பிடிக்கலன்றதான் நிறைய இருக்கு. வாழ்க்கையில் பிடிக்கிற விஷயங்களே நிறைய பார்க்குறோம், பிடிச்ச விஷயங்களை கவனிக்கிறதே இல்லை. பார்த்து இப்படி கணவன் மனைவி அந்த பெற்றோர் பார்த்து முடிச்சு வச்சுருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு 10 பொண்ணு பார்ப்பாங்க, ஒரு பொண்ணுக்கு 10 மாப்பிள்ளை பார்ப்பாங்க, பிடிச்சதை செலக்ட் பண்ணுவாங்க, அல்லது இவங்களே பார்த்து பழகி முடிச்சிருப்பாங்க. அப்போல்லாம் பிடிக்கும், கல்யாணம் முடிஞ்சோன்னு பிடிக்காது. அப்படிதானே? பார்த்து பழகும் போதெல்லாம் பிடிச்சிருக்கு, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பிடிக்கிறது. எப்போ பார்த்தாலும் சண்டை. உன்னை பிடிக்கல, என்ன பிடிக்கல? பிடிச்சதுன்னு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் முடிச்சது. பிடிக்கலன்றது அவன் முகத்தை இல்லை, குணத்தை, இந்த வார்த்தைகள், அந்த அவசரம் பேச்சு இல்லையா? பிடிச்ச ட்ரெஸ் தான் எடுத்திருப்பாங்க, கடைக்கு போய் பிடிச்ச ட்ரெஸ் தான் எடுத்திருக்கோம், 2 வாட்டி 3 வாட்டி கூட பிடிக்காது, அதுக்கப்புறம் போட பிடிக்காது. நான் ஏற்கனவே 2 வாட்டி போட்டேன், 3 வாட்டி போட்டேன். நம்மளோட குறைகள் நிறைய பார்க்குறோம்ல, எத்தனை பேர் குறையா இருக்கு? நம்ம எது வேணாங்க, எது பிடிக்கிறது, மற்றவங்க தேவையா இருக்கா இல்லையா? உணவு வேணாங்கிறோம், ஒதுக்கி வச்சிடறோம், வீட்டில் நிறைய ஃப்ரிட்ஜில் வச்சிடும் பிடிக்கலன்னு சொல்லி, ஹோட்டலில் போய் நிறைய ஆர்டர் போட்டுருவோம். ஆனால் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே டேபிள் அப்படியே வச்சுட்டு வந்துடும். அந்த உணவு இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க? நம்ம பிடிக்காத உணவு மற்றவங்களுக்கு அவசியமாக இருக்குது, அத்தியாவசியமாக இருக்குது, அதுவும் உயிராக இருக்குது, வாழ்க்கைக்கு தேவையாக இருக்குது. ஒரு சிந்திக்கணுமா இல்லையா? எவ்வளோ உணவு விரயம் பண்ணுறோம், எவ்வளோ உடைகள் இருக்கும் பீரோவில், அலமாரியில்.
கடைக்கடையாக ஏறி ஏறி வாங்கினது தான், பிடிச்சு வாங்கினது தான். 2 வாட்டி முன்னாடி கூட பிடிக்க மாட்டேங்குது, அதை அப்படியே வச்சுருப்போம். ஆனால் இந்த உடை இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? வெறும் 2 உடை, கிழிஞ்ச உடையை போட்டுக்கிட்டு. இதெல்லாம் எவன் கவனிக்க சொல்கிறா? சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்குறான். கவனிங்கிறான். உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் வரமீறிட்டு இருக்கீங்க, விரயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மா பிடிக்கல, அப்பாவை பிடிக்கல, மனைவி பிடிக்கல, கணவன் பிடிக்கல, பெற்றோர் பிடிக்கல, பிள்ளைகளை பிடிக்கல, நண்பர்களை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? எத்தனை பிள்ளைங்களுக்கு பெற்றோர் கிடையாது, பார்த்துக்கோங்கள. சில பேருக்கு அப்பா இருக்க மாட்டாங்க, சில பேருக்கு அம்மா இருக்க மாட்டாங்க. அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு தான் அந்த அப்பாவோட ஏக்கம் தெரியும், அந்த அருமை தெரியும். அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு தான் அந்த ஏக்கம், அந்த அருமை தெரியும், இல்லையா? குடும்பம் இல்லை, குடும்பத்தில் குழந்தை இல்லை, அப்படி அவங்க ஏகிட்டு இருப்பாங்களா இல்லையா? ஆனால் குழந்தை இருக்கு, பிடிக்கல, குழந்தைய பிடிக்கல. நம்ம உறவுன்றது பிடிக்கலைங்கிற உறவு இல்லை, எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அவரோட அருமை தெரியும். அப்போ நம்ம வாழ்க்கையில் பிடிக்கலன்ற விஷயத்தை விட எது நமக்கு நிறைவாக இருக்குது, குறைய விட நிறைய பார்க்கணும். ஏன் பிடிக்காம போச்சு? வார்த்தைகள் தானே. அப்படி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஏன் பிடிக்கல, நான் ஏன் எனக்கு கருப்பாக இருக்கு சொல்லுவாங்களே, நான் ஏன் கருப்பாக இருக்கேன், நான் ஏன் குட்டியாக இருக்கேன், நான் ஏன் இப்படி இருக்கேன், என் முகம் எனக்கே பார்க்க பிடிக்கலையே, அவங்க அழகாக இருக்காங்களே, அவங்க வெள்ளையாக இருக்காங்களே, இப்படி மற்றவங்கள பார்க்க வேண்டியது நம்மளை கம்பேர் பண்ணிக்க வேண்டியது. இறைவன் அவன் படைக்கிறான், அவன் படைப்பு நோக்கம் உடையது, அவன் தான் விரும்பி அமைப்பில் படைக்கிறான். நாம என்ன சொல்ற, வெளி தோட்டத்தை மட்டுமே பார்க்குறோம், உணர்வு பார்க்கறதில்ல. அத்தியாயம் 30:7 30:7 குர்ஆன் திருப்பி திரும்ப பேசின கண்ணாடி மாதிரி இது. இந்த கண்ணாடியில் நாம எப்படி ஒழுங்குபடுத்திக்கணும்னு பார்க்கணும். நம்மளை பார்க்கணும், பிறகு பார்க்கக்கூடாது. அது நினைவூட்ட நல்ல விஷயம், எச்சரிக்கையும் கூட. மறந்து விட்டதை நினைவூட்டக்கூடியதாகவும் இன்னும் எச்சரிக்கை செய்யக்கூடியதாகவும் இருக்கு. இப்போ இந்த குர்ஆன் படிக்கும்போது சிந்தனையோட, உணர்வோட, உள்ளட்சத்தோட, இதில் நான் எங்கே இருக்கேன், எனக்கான செய்தி என்ன, அப்படிதான் பார்க்கணும். சரி, 30:7 அவர்கள் இந்த உலக வாழ்க்கையின் வெளித்தோட்டத்தை அறிகிறார்கள். இப்படி இந்த மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையின் வெளித்தோட்டத்தை அறிகிறார்கள், ஆனால் அவர்கள் மறுமையை பற்றி அலட்சியமா இருக்கிறார்கள். வெறும் புற வாழ்க்கை தான் பார்க்குறோம். இப்படி அழகை பார்க்குறோம், அலங்காரத்தை பார்க்குறோம், பொருளை பார்க்குறோம், அறிவை பார்க்குறோம், வெளித்தோட்டத்தை மட்டும் பார்க்குறேன் கிடையாது. அப்படிதானே? இவங்க அழகு இல்லைங்கிறோம், அழகா இருக்காங்க, இவன் அழகா படைச்சிருக்கான், வெள்ளையா படைச்சிருக்கான், திறமையா படைச்சிருக்கான். என்ன செய்றாங்க அவங்க? அந்த அழகு என்ன ஆகுது? விலை போயிட்டு இருக்கு. நீ சினிமாக்காரெல்லாம் பார்க்கணும்ல, இவன் அழகா படைச்சிருக்கான், அந்த அழகுல எங்கே போயிருக்கு? அவங்களுக்கு அதெல்லாம் முதலீடு, அழகு தான் முதலீடு, அவங்களுக்கு அந்த வெள்ளை தான் முதலீடு. அதை கொண்டு தான் அவங்க என்ன செய்றாங்க, அவனுடைய வாழ்வாதாரமாக பார்த்துக்கிறாங்க. அந்த உடலை காமிச்சு, அழகை காமிச்சு. ஆனால் இறைவன் அதுக்காக படைச்சிருக்கான். அப்போ இது நமக்கு தெரியுதில்ல, சினிமா எவ்வளோ கேடு அப்படின்னு சொன்னால், இறைவனை அழகாக படைச்சா அவனுக்கு நன்றியோடு இல்லாமல் அவங்களுக்கு முதலீடு அந்த அழகும் அந்த வெள்ளையாக இருக்கும் தான். அப்போ அதை கொண்டு தான் செய்றாங்க, இந்த சினிமாக்காரெல்லாம் முதலீடு போடுறாங்க. இது அந்த அழகானவங்களை முதலீடு போட்டு ஹீரோனா பார்த்து. இப்போ நாமளும் அதை பார்க்குறோம், அவங்க அழகாக இருக்காங்களே, நம்மளே அழகாக இல்லை. அவங்க வெள்ளையாக இருக்காங்க, நம்ம வெள்ளையாக இருக்காங்க, நம்மளே வெள்ளையாக இல்லை. அவங்க நெட்டையாக இருக்காங்க, குட்டியாக இருக்காங்க, எப்படி சொல்லி அந்த உருவத்தை மட்டுமே பார்க்குறோம். இன்னும் பொருளடிப்பு இல்லை. இப்படி கார் இல்லை, பங்களா இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், நிறைய பொருளடிப்பையே வாழ்க்கையை பார்க்குறோம். அதான் சொல்கிறான், அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் வெளித்தோட்டத்தையே அறிகிறார்கள், காண்கிறார்கள், பார்க்குறாங்க. நீங்கள் பார்ப்பதெல்லாம் அழிஞ்சிருக்கிறான். காண்பவற்றுமே சத்தியமாக, நிச்சயமா ஒரு நாள் அது அழிஞ்சு போகும். அதான் சொல்கிறேன், உங்களில் செயலில் அழகானவர் யார் என்று சொல்வதற்காக அவன் உலக வாழ்க்கை என்ன செய்யறான், அந்த உலகத்தை அலங்காரமாக்கிக்கிறான். ஒரு நாள் அது புற்புடியெல்லாம் பாலாட்டமாக்கிறான், ஒரு நாள் அது மண்ணோட மண்ணாயிடும். நீங்கள் பார்க்குறதுலாம் மண்ணு தான். இப்போ நம்ம பார்க்குற இந்த பூமியில் இருக்க எல்லாமே அலங்காரம் தான், இதெல்லாம் மண்ணு தான். மண்ணு தான் மரமாச்சு, மண்ணு தான் விளைச்சலாச்சு, மண்ணு தான் மலையாச்சு. இப்படி இந்த மண்ணு தான் மனிதனாயிருக்கான். மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு மண்ணிலிருந்து எல்லாம் அலங்காரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் மனிதன் மண்ணோட மண்ணாட போயிடுவான், இந்த உலகம் மண்ணோட மண்ணாயிரும். அப்படிதானே? அப்போ இந்த மண் என்ன செய்யுது, அலங்காரம் பட்டிருக்கு, அவ்வளோதான். நம்ம மண்ணை மண்ணாவே பார்க்கணும். நம்ம வெளித்தோட்டம் கொஞ்சம் பொருளாக பார்க்குறோம், அது அழகாக பார்க்குறோம், அலங்காரமாக பார்க்குறோம், பெருமை கொள்கிறோம், கவலைப்படுறோம். கிடைச்சா பெருமை கொள்கிறோம், கிடைக்கலாம் கவலைப்படுறோம். அப்படிதானே? நான் எதுவும் சொல்கிறேன், அவர்கள் மறுமை பற்றி அலட்சியமாக இருக்கிறார்கள். இறைவன் பொருளை உருவத்தை பார்க்கல, உணர்வு மட்டுமே பார்க்குறான், மனசை மட்டும் தான் பார்க்குறான்.
இப்படிதானே? அப்போ நம்ம மனசை பார்க்கணும், மனசை பார்க்கறதில்ல. அப்போ ஏன் பிடிக்கணும்னு ஒரு கவனிக்கணுமா இல்லை? ஏன் பிடிக்கல எனக்கு? கணவன் மனைக்கு ஏன் பிடிக்கல? பார்த்து கல்யாணம் முடிச்சவங்க தானே, பழகி கல்யாணம் முடிச்சவங்க தானே. ஏன் பிடிக்கலன்னா வார்த்தைகள் பிடிக்க மாட்டேது. கோவப்படுறாங்க, எரிச்சப்படுறாங்க, சண்டை போடுறாங்க, திட்டுறாங்க, புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. இப்படி வார்த்தைகளும் பிடிக்க மாட்டேங்குது. அப்படிதானே? உணவு பிரியாணி நல்லா பிடிக்கும், நமக்கு பிடிச்ச உணவு நல்லா பிடிக்கும், அதில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியமாச்சு. என்னாச்சு? காரம் ஜாஸ்தியாச்சு, பிடிக்கல. பிடிச்ச உணவு தான் பிடிக்கல. உப்பு ஜாஸ்தியாக போச்சு, பிடிச்ச உணவு தான் பிடிக்கல. புளிப்பு ஜாஸ்தியாக போச்சு. அப்போ ஒரு சுவை ஜாஸ்தியாக போனால் என்ன செய்யுது? பிடிச்ச உணவு பிடிக்க மாட்டேங்குது. அதே மாதிரி தான் பிடிச்ச உறவு பிடிக்க மாட்டேங்குது. இதுக்கு வார்த்தைகள்ல பிடிச்ச மனைவி தான், பிடிச்ச கணவன் தான், பிடிச்ச பிள்ளைகள் தான். அந்த வார்த்தைகள் மாறும்போது அந்த சுவை கூடுற மாதிரி, அப்படி எப்படி புளிப்போ காரமோ உப்போ ஜாஸ்தியானா பிடிக்காத அந்த மாதிரி வார்த்தைகளில் கோபமோ அவசரமோ பதட்டமோ குழப்பமோ சந்தேகமோ ஏதோ ஒரு விதத்தில் உணர்ச்சியில் பேசும்போது பிடிச்ச உறவு பிடிக்க மாட்டேங்குது. பிடிச்ச உணவு எப்படி பிடிக்கலையோ அது மாதிரி பிடிச்ச உறவு பிடிக்க மாட்டேங்குது. அப்படிதானே? அப்போ ஏன் பிடிக்கலன்னு சிந்திக்கணுமா இல்லையா? ஏன் உங்களுக்கு பிடிக்கல? உங்களுக்கு பிடிக்குது, ஆனால் உங்களுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? குணம் பிடிக்கல, செயல் பிடிக்கல, அப்படிதானே? வார்த்தைகள் பிடிக்கல. அப்போ நம்ம அதை தான் புரிஞ்சுக்கணும். எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்கல இல்லை, எங்கள் அப்பா பிடிக்கல இல்லை, என்னுடைய மனைவியோ கணவனை பிடிக்கல இல்லை, அவங்களுடைய குணம் பிடிக்கலன்னா அந்த குணத்தை நான் மாற்றிக்கணுமா இல்லையா? இல்லை நான் அப்படி தான் இருப்பேன், நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னா குணம் பிடிக்காத போது எப்படி பிடிக்கும்? இப்போ பிடிக்காத உறவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிடிக்காத காரியங்கள் நடக்குது, பிடிக்காத செயல் படிக்குது. இப்படி ஏன் பிடிக்கல? ஸ்கூலுக்கு போக பிடிக்காது, காலேஜ் போக பிடிக்காது, ஆனால் காலேஜ் போக பிடிக்கும், படிக்க பிடிக்காது. அப்போ என்ன சொல்கிறோம்? அலங்காரம் எது? உலக வாழ்க்கையில் வெளி தோட்டத்தை மட்டும் பார்க்குறோம். அந்த உலக வாழ்க்கையில் மொழி போய் நினைக்கிறேன். எனக்கு உலக வாழ்க்கை பிடிக்குது, ஆனால் வாழ பிடிக்கல. காரணம் நினச்சது கிடைக்கல, நினச்சது நடக்கலை. கிடைச்சது எப்படி இருக்குது கவனிக்கணுமா இல்லையா? எனக்கு இறைவன் கொடுத்து நான் கண்ணியமாக வச்சுருக்கேனா, அதை உணர்றானா? இருக்கிற விட்டு இல்லாத பேரிட்டு இருக்குமா இல்லையா? அதில் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையின் வெளித்தோற்றத்தையே அறிகிறார்கள், ஆனால் அவர்கள் மறுமை பற்றி அலட்சியமாக இருக்கிறார்கள். மறுமை என்ன? மறைவானது. இந்த உயிர் மறைவானது, மனசு மறைவானது, உணர்வு மறைவானது, விருப்பங்கள் மறைவானது. அந்த மறைவானதை என்ன அலட்சியமாக இருக்கிறோம். எப்படி முதல்ல சொன்ன மாதிரி பார்வை இல்லாதவர்கள் அவங்க உருவத்தை பார்த்துக்கல, அவங்க அழகா இருப்பாங்களான்னு தெரியாது, ஏன்னா எப்படி இருப்பாங்க உருவம் தெரியாது, ஆனால் உணர்வோட பகிர்ந்துக்கிறாங்கல்ல, அன்பா பேசுவாங்க, சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க, அரவணை கூட பேசுவாங்க, ஆறுதலாக பேசிப்பாங்க. இதே நம்மகிட்ட இருக்க மாட்டேங்குது. பார்த்து பிடிச்சிருக்கு, முகத்தை பார்க்குறோம், ஆளை பார்க்குறோம், பிடிச்சிருக்கு, ஆனால் இப்படி பேசிக்க மாட்டோம். அவங்க பார்க்கவே இல்லை, எப்படி பேசிக்கிறாங்க, எப்படி பழகுறாங்க, எப்படி வாழ்றாங்க. நம்ம பார்க்குறோம் இல்லையா? மீடியாவில் பார்க்குறோம், உலகத்தில் எத்தனையோ பேர் ஊனமுற்றம் ஒரு மாற்றுத்திறனாளிகள், பார்வை இல்லாதவர்கள், கால் இல்லாதவங்க, கை இல்லாமல் எவ்வளோ சாதனை படைக்கிறாங்க. அவங்க வாழணும்னு விரும்புகிறாங்க, எப்படியா நான் சாதிப்பேன்னு நினைக்கிறேன். நமக்கு எல்லாம் இருக்கு, வாழ பிடிக்க மாட்டேன். ஏன்? உணரல, சிந்திக்கல இல்லையா? மறுமை பற்றி அலட்சியமாக இருக்கிறார்கள். மறைவான வாழ்க்கை, நாளைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீ விரும்பினது இருக்குதுங்க, வேண்டியது கிடைக்குங்க. இந்த உலகத்தையும் சரி, மறுமையிலையும் சரி, இல்லையா? 76ல் 1, 2, 3 இந்த குர்ஆன் நினைவூட்டு நல்ல விஷயமா இருக்கு, சிந்தனை தூண்டக்கூடியதா இருக்கு. சிந்திப்பவருக்கு மட்டும் தான் குர்ஆன், ஓதுறவங்களுக்கு கிடையாது. இந்த குர்ஆன் வந்து சிந்திப்பவருக்கும் உணர்வுக்கும் தான், ஓதுறவங்களுக்கு கிடையாது. அது மந்திரம். 76ல் 1 திட்டமாக மனிதன் மீது காலத்தின் ஒரு நேரம் இருந்தது. திட்டமாக அப்படின்னா மனிதன் மீது காலத்தின் ஒரு நேரம் வந்தது இருந்தது, அதில் அவன் இன்ன பொருள் என்று குறிப்பிட்டு கூறுவப்படுவல்லாத நிலையில் இருக்கவில்லையா அப்படிங்கிறான். இதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம்? இப்போ மனிதனா இருக்கோம், குழந்தையா இருந்தோம், அதுக்கு முன்னாடி தாயுடைய கருவில் இருந்தோம், அதுக்கு முன்னாடி விந்துவா இருந்தோம், அதுக்கு முன்னாடி என்ன இருந்தோம் தெரியாது. வெறும் சொன்னா நீங்க ஒன்றுமில்லா நிலையில் உங்களை படைத்தேங்கிறான். நீங்க ஒன்றுமில்லா நிலையிலிருந்து படைத்தேன், முன்மாதிரி இன்றி படைத்தேன். அப்ப நீ சிந்திச்சு பாரு, மனிதன் சிந்திச்சு பாருங்க, நீ சிந்திச்சு பாருப்பா. இப்படி ஆணவம் கொள்ற, அலங்காரம் பண்ற, பெருமை கொள்ற, போராம்படுற, விரக்தியில இருக்கிற. நான் எதை சொல்றேன், நீ எப்படி இருந்த? இதுக்கு முன்னாடி என்னவா இருந்த? ஒண்ணுமே இல்லை. அப்படி அப்ப மனிதன் மீது ஒரு காலத்தின் ஒரு நேரம் இருந்தது, அதில் அவன் இன்ன பொருள் என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு, இன்ன பொருள் சொல்ல முடியாத அளவுக்கு, குறிப்பிட்டு கூறப்படாத அளவுக்கு நிலை இருக்கவில்லையா? கலப்பான இந்திர தொழிலிருந்து நிச்சயமா மனிதன் நாமே படைத்தோம். அற்ப தொழிலிருந்து படைத்தேங்கிறான். உனக்கு இதுக்காக அவ்வளவு பெருமை இல்லை. ஒரு தொழிலிருந்து படைக்கப்பட்டதான், ஒரு ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டவதான். என்ன சொல்லனா, மனிதனுக்கு பெருமை கொள்வதற்கு பெருமை கொள்வதற்கு இடமே கிடையாது. ஏன்னா எல்லா மனிதனும் அற்ப தொழிலிருந்து படைக்கப்பட்டவதான்.
அதே நேரத்தில் உயர்வான ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ஆன்மா கொடுப்பா, ஒரே ஆன்மா கூட படைக்கப்பட்டு. ஆன்மா இது மறைவானது, துளி எது உருவமானது. இந்த ஒரு துளி உருவமாயிருச்சு, ஆன்மா மறைவா இருக்கு. இதுன்னு சொல்றேன், நீங்க ஆன்மா வாழுங்கிறான். இந்த உருவத்தை கொண்டு வாழாதீங்க. ஒரு துளிந்து படைக்கப்பட எல்லாம் அற்பமானது தான், சொற்பமான காலம் தான். இதுக்கு நீங்க ஆணவம் கொண்டவர்களாகவும் அடிச்சாட்டை முடிக்கட்டும், பெருமை கொண்டும் பிடிச்சு பிடிக்கலன்னு சொல்லி வரமீறி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நன்றி இல்லவா இருக்கீங்க, நன்றி கெட்டவளா இருக்கீங்க. எவ்வளோ அழகா இருந்தாலும், எவ்வளோ கருப்பாக இருந்தாலும், எவ்வளோ வெள்ளையாக இருந்தாலும் அந்த ஒரு துளி தான், அது உருவமாக இருக்கிறது, அலங்காரமாக இருக்கிறது. ஒரு நாள் அது மண்ணோடு மடம் ஆயிடும் இல்லையா? அப்போ கலப்பான இந்த துளியிலிருந்து நிச்சயமாக மனிதன் நாமே படைத்தோம். அவனை நாம் சோதிப்பதற்காக, அவனை கேட்போனோ பார்ப்போனோ ஆக்கணுங்க. பார்வையை கொடுக்கலையா, செய்தித்துணை கொடுக்கலையா, இதயத்தை கொடுக்கலையா, எதுக்கு? சோதிப்பதற்காக. உங்களை சோதிப்பதற்காக, உங்களின் செயலில் அழகானவர் என்று சோதிப்பதற்காக உங்களுக்கு பார்வையை கொடுத்துருக்கேன், செய்தித்துணை கொடுத்துருக்கேன், நாவை கொடுத்துருக்கேன், இதயத்தை கொடுத்துருக்கேன், கைகாலை கொடுத்துருக்கேன். அது கூட நீங்கள் வர மீறீங்களா, இறைவனுக்கு பணியோட வாழ்றீங்களா? ஆனால் நம்ம எப்படி பார்க்குறோம்? வெளி தோட்டத்தையே பார்க்குறோம். இந்த பார்வை தவறான பார்வையாக இருக்கு, அகப்பார்வையில் புறப்பார்வையில் போயிடும். இப்போ புரியுதா? ஏன் பிடிக்கலன்னு புரியுதா? அகப்பார்வையில் தான் எல்லாம் பிடிக்கும், புறப்பார்வையில் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவங்கள பிடிக்குது, அவங்க குணம் பிடிக்கல. குணம் தான் முக்கியமாக இருக்கு. எனக்கு உணவு பிடிக்கலேங்கிறோம், உடைய பிடிக்கலேங்கிறோம். எத்தனை பேர் உடை இல்லாமல் இருக்காங்க, கவனிச்சோமா இல்லையா? போய் பார்க்கணுமா இல்லையா? எத்தனை பேர் உணவு இல்லாமல் அழுக்கு துணியோடு இருக்கிறாங்க, ஒரு துணியோடு இருக்காங்க, கிழிஞ்ச துணியோடு இருக்கிறாங்க. யாராவது கொடுத்தா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இந்த கலர் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, இந்த டிசைன் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, இந்த துணி வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. கொடுத்ததை அப்படியே வாங்கி போட்டுப்பாங்க. பசிச்சிருக்கவங்களுக்கு பாருங்க, உணவு கொடுங்க, என்ன உணவு கேட்பாங்களா? பசி உணவு கொடுத்தா போதும். நீங்கள் பிரியாணி கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுப்பாங்க, ரைஸ் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுப்பாங்க, பழைய கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. அப்போ நம்ம உணவு வீட்டில் எப்படி விரயம் பண்ணுறோம்? எனக்கு பிடிக்கலன்ற வார்த்தை எப்படி? அது எதுவும் சொன்னால் உனக்கு பிடிக்காது, அங்கே பிடிச்சவங்க இருக்காங்க, அப்போ நிறைய பேர் கொடுத்துட்டுவாங்க, பிடிக்காம போய் கொடுத்துட்டாங்க. வீட்டில் செஞ்ச உணவு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் முதல்ல என்ன செய்ய, யார் பிடிக்கன்ற அவன் என்ன செய்யணும்? பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு அந்த உணவு கூட வெளியே கொடுத்து வரணும். எனக்கு பிடிக்கல, நான் கொடுத்துட்டு வந்துடும். அப்படியே வீண் பண்ணக்கூடாது. வீட்டில் ட்ரெஸ் நிறையா இருக்குது, எனக்கு பிடிக்கல, நான் போட மாட்டேன் அப்படின்னு முதல்ல வெளியே கொடுத்துருங்க, வச்சுக்காது. அது இன்னொரு தேவை இருக்குது சரியா? இப்போ பிடிக்காத உணவும் பிடிக்காத உறவுகளும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற இறைவன். இப்போ பாவனை கேட்டுங்க, உணவு கொடுத்தலாம், உடைய கொடுத்தலாம், உறவு கொடுக்க முடியுமா? இறைவன் பாவனை கேட்டு மாறி குணம் மாறிக்குங்கிறான். கொடுக்கப்பட்டது அழகிய முறையில் இருங்கிறான். நிச்சயமா நாம் அவனை நாம் சோதிப்பதற்காக அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம். நிச்சயமா நாம் அவனுக்கு வழிகளை காண்பித்தோம். நன்றி உள்ளவனா இருக்கின்றானா அல்லது நன்றி அற்றவனா இருக்கிறானா என்று சோதிப்பதற்காக. பார்வை கொடுக்கப்பட்டிருக்கு, செய்தித்துணை கொடுக்கப்பட்டிருக்கு, நாவு கொடுக்கப்பட்டிருக்கு, எப்படி கைகால் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. நன்றி கட்டவளாக இருக்கீங்க. எத்தனை பேர் உறவு இல்லாமல் இருக்காங்க? மனைவி இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைகள் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, பெற்றோர் கிடையாது, உணவு கிடையாது, உடை கிடையாது, உறைவிடம் கிடையாது. போய் பார்க்கணுமா இல்லையா? நம்ம ஏசியில் தான் படுப்போங்கிறோம், இப்படி பெட்டில் தான் படுப்போங்கிறோம், இந்த வீட்டில் தான் இருப்போங்கிறோம், இந்த காரில் தான் போவோம், இந்த பைக்கில் தான் போவோம். இதெல்லாம் சொல்கிறோமா இல்லையா? போய் பாருங்க, எதுவும் சொல்லி பாருங்க. உங்களை நான் எப்படி வாழ வச்சிருக்கேன் பாருங்க. உங்களை கண்ணியமாக வச்சிருக்கேன், உயர்வாக வச்சிருக்கேன். ஆனால் நன்றி கட்டவளாக இருக்கீங்க. அதில் உணவு முன்னாடி வந்துட்டா அது நன்றியோடு சாப்பிடுங்க. பிடிக்குது பிடிக்கலன்னா இல்லை, செய்கிறது மாதிரி சொல்லலாம். எனக்கு இது வேணும், இது வேணான்னு சொல்லலாம். செஞ்சதுக்கப்புறம் பிடிக்கலான்னு சொல்லணும். இப்போ ட்ரெஸ் எடுத்தது மாதிரி கவனிக்கலாம். ட்ரெஸ் எடுத்ததுக்கப்புறம் 2 வாட்டி போட்டு 3 வாட்டி போட்டு வேணும்னு சொல்லக்கூடாது. உறவில் அப்படி தான். பார்த்து முடிங்க, பழகி முடிங்க. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட நன்றியோடு இருக்கீங்க. அதனால் முன்னாடி சொல்கிறது வேறு, பின்னாடி சொல்கிறது வேறு. சரியா? 82 6 82 6 மனிதனே, கொடையாளியான சங்கைமிக்க உன் இறைவனுக்கு மாறு செய்யும்படி உன்னை மறுட்டி விட்டு எதுன்னு கேட்கலாம். எப்படி? மனிதனே கொடையாளியான அப்படின்னு அர்த்தம். உனக்கு அருள் கொடை கொடுத்துருக்கேன், கொடை. அப்படி இந்த உலகம் உனக்கு கொடையா இருக்கு, இந்த ஆன்மா உனக்கு கொடையா இருக்கு, இந்த உறவுகள் உனக்கு கொடையா இருக்கு, இந்த உணவு உனக்கு கொடையா இருக்கு. எல்லாம் கொடைனான்றது தான். அந்த கொடை நீங்கள் தான் உன்னை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அருளில் படைச்சிருக்கேன், உன்னை பாக்கியங்களில் படைச்சிருக்கேன். இப்போ மனிதனே கொடையாளியான உன் சங்கை மிக்க உன் இறைவனுக்கு மாறு செய்யும்படி உன்னை மறுட்டி விட்டு எதுங்கிற எது மயக்கிருச்சுன்னு கேட்க. எது மாறு செய்யறது? எதை கொடுத்தானோ அது வேணாங்கிறது, எது கொடுக்கப்படுறது பிடிக்கலேங்கிறது. நன்றி இடவலாக இருக்கு.
இப்படி நாம தேர்ந்தெடுத்து இந்த உலக வாழ்க்கை நாம தேர்ந்தெடுக்கல. இறைவன் நம்ம கேட்டோமா? இறைவன் என்னை படைச்சு கொடுன்னு கேட்டோமா? என்ன ஆனா படை, என்ன பெண்ணா படைன்னு கேட்டோமா? எனக்கு அழகா படை, எனக்கு வெள்ளையா படை, கர்ப்பப்படைன்னு கேட்டோமா? எனக்கு இந்த மனைவி தான் வேணும், இந்த கணவன் தான் கேட்டோமா? இந்த பிள்ளைகள் தான் வேணும்னு கேட்டோமா? இந்த பெற்றோர் தான் வேணும் கேட்டோமா? படைப்பு நோக்கம் அவனுக்கு. அவன் தானாடியவருக்கு ஆண் மக்களை கொடுக்குறான், தானாடியவருக்கு பெண் மக்களை கொடுக்குறான், தானாடியவருக்கு இடம் இல்லாம இடையை கொடுக்குறேங்கிறான், தானாடியவர் மாடா ஆக்குறேங்கிறான். படைப்பு நோக்கம் அவனுடையது. நம்ம கொடுக்கப்பட்டவன் எப்படி வாழ்றோம் இல்லையா? அப்ப மனிதனே, கொடையாளியான சங்கமிக்க உன் இறைவனுக்கு மாறு செய்ய முடியும் உன்னை மறுட்டி விட்டது எது? அவன் தான் உன்னை படைத்து உன்னை ஒழுங்குபடுத்தி உன்னை செவ்வையாக்கினான். அவன் தான் உன்னை படைத்து உன்னை ஒழுங்குபடுத்திங்கிறான், உன்னை செவ்வையாக்கினான். எந்த அமைப்பில் அவன் விரும்பினானோ புரிஞ்சினான், எந்த அமைப்பில் விரும்பினாலும் புரிஞ்சான். என்னை இப்படிதான் இறைவன் படைக்க நாடி இருக்கான், இப்படிதான் நாடி இருக்கான். என்னை கருப்பா தான் படைக்க நாடி இருக்கான், என்னை வெள்ளையா தான் படைக்க நாடி இருக்கான், என்னை நெட்டையாவோ குட்டையாவோ அவனுடைய நோக்கம் அது, படைச்சிட்டான். ஆனா குணம் ஒரே மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கல, ஆன்மை ஒரே மாதிரி கொடுக்கப்படல, நியாயம் ஒரே மாதிரி கொடுக்கப்படல. கருப்பு வெள்ளைக்கு மாறுதா? நெட்டையும் குட்டையும் மாறுதா? இல்லையே. குணம் ஆன்ம ஒரே ஆன்மா கூட படைக்கப்பட்டிருக்கு. நீங்க அலங்காரிக்கப்பட்டிருக்கா? மண் அலங்காரமா இருக்கு, ஒரு நாள் மண்ணோட மண்ணாயிரும். ஆனா இரண்டு எது போகுது? ஆன்மா போகுது, அந்த உயிர் போகுது. அப்ப இது மறைவானது தானே. நம்ம முகத்தை பார்த்து பழக வேண்டாம், அகத்தை பாருங்க, உணர்வை பாருங்க. பசி உணர்வு இருக்கா சாப்பிடுங்க. ருசி வரும்போது எனக்கு இது பிடிக்காது பிடிக்காது. வானத்தை மறைச்சிடுமா? என்ன இருக்கு? ஆடை உடுத்தி அது அழகாக்கிறது. ஆடை உங்களுக்கு அழகாக்கிருக்குங்கிறான். பயபக்தி ஆடை சிறதுங்கிறாரு. அப்படி ஆடை அழகாக்கணும், பயபக்தி ஆடை சிறது. அப்போ உள்ள ஸ்டோரி இருக்கீங்க. அலங்காரம் வேண்டாம், பெருமை வேண்டாம், கொடுத்து நண்டியோடு இருக்கு. பிடிக்கிற வார்த்தையை விட்டுட்டு ஏன் பிடிக்கிறது உணர ஆரம்பிச்சோம்னு சொன்னா, குறையை விட்டு நிறைய தேட ஆரம்பிச்சோம். எத்தனை நிறைய இருக்குல்ல. நமக்கு எதெல்லாம் பிடிக்கல மற்றவங்களுக்கு பிடிக்குது இல்லை, மற்ற எது தேவையில்லை மற்றவங்களுக்கு தேவை இருக்குல்ல. நமக்கு தேவையில்லை மற்றவங்க தேவை இருக்கு, நமக்கு பிடிக்காது மற்றவங்க தேவை இருக்கு. அப்போ என்னன்னு சொன்னா, உனக்கு எது பிடிக்கல மற்றவங்க தேவை இருக்குப்பா, கொஞ்சம் உள்ளத்தோடு இருக்கு. நான் மாற்றி கொடுத்துருவோம். அப்புறம் என்ன செய்யுது? அல்லா தான் நாடியோருக்கு விசாலமாக்குறான், தான் நாடியோர் சுருக்கிறேங்கிறான். விசாலமாக்கும்போது நன்றியோடு இருக்கும், சுருக்கும் போது பயபக்தியோடு இருக்கும். விசாலமாக்கும் போது நன்றியோடு இருக்கணும், சுருக்கும் போது பயபக்தியோடு இருக்கும். சுகமா இருக்கும் இல்லையா, அது சோதனை காலம். எப்போ சோதனைக்கு ஆயிட்டோமோ அது சுகம் பெறக்கூடிய காலம். சோதனையா இருக்கும்போது நினைச்சிடும், சுகமா இருக்கும்போது நன்றியோடு இருக்கணும், உள்ளத்தோடு இருக்கணும். சோதனைக்குள்ளாகும் போது சுகம் பெறக்கூடிய காலம், பயபக்தியோட நம்பிக்கையோடு இருக்கும். சோதனை காலம் மாறி மாறி வரும். 86 மனிதனே, கொடையாளியான சங்கமிக்க உன் இறைவனுக்கு மாறு செய்யப்படி உன்னை மறுட்டி விட்டது எதுன்னு கேட்கிறான். அவன் தான் உன்னை படைத்து உன்னை ஒழுங்குபடுத்தி உன்னை செவ்வையாக்கினான். எந்த அமைப்பில் அவன் விரும்பினானோ பொருந்தினான். இவ்வாறு இருந்தும் நீங்கள் காலத்தை பொய்ப்பிக்கிறீர்கள். இவ்வாறு இருந்தும் நீங்கள் காலத்தை பொய்ப்பிக்கிறீர்கள். ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கப்பா, காலம் கடந்துக்கிட்டே இருக்கு, வயசு கூடிக்கிட்டே இருக்கு, வயசு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அறிவு சொல்லுது எனக்கு வயசு கூடிக்கிட்டே இருக்கு, ஞானம் சொல்லுது வயசு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. காலம் கடந்துக்கிட்டே இருக்கு, நேரம் நெருங்கிட்டே இருக்கு. போடணுமா இல்லையா? வயசு கூட என்ன ஆகும்? நம்ம பர்த்டே கொண்டாடுறோம், வயசு கூடிக்கிட்டே இருக்குங்கிறோம். ஆனால் எதுவும் சொல்லலாரா அவன் வயசு குறைஞ்சிட்டே இருக்குங்க. அப்போ காலம் கடந்துகிட்டே இருக்கு, இல்லை அவன் நேரம் நெருங்கிட்டே இருக்குங்க. பயபக்தி வரணுமா இல்லையா? அப்போ இவ்வாறு இருந்தும் நீங்கள் காலத்தை பொய்ப்பிக்கிறீர்கள். சரியா? அடுத்து 3:14 15 பெண்கள் ஆண்கள் பொன்னாலும் வெள்ளியிலுமான பெரும் குவியல்கள், உயரக குதிரைகள், கால்நடைகள், விளைநிலங்கள் ஆகியவற்றின் மீது ஆசை மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் உலக வாழ்க்கையின் அற்ப பொருளே ஆகும். அல்லாஹ் விடுத்து அழகான தங்கவிடம் உண்டு. எது வேணும் கேட்கறோம், எதுன்னு சொல்லிட்டான். இந்த உலகம் அழியக்கூடியது, இது சொற்ப காலம், அற்ப காலம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை காலம், எல்லாமே சோதனை, எதுவுமே நிலையானது கிடையாது. இந்த உலகத்தில் யாரும் நிலையா இருக்க போறது கிடையாது, இந்த உலகம் நிலையானது கிடையாது. இது சோதனை காலம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை காலம். அதில் புரிஞ்சுக்கிறான். பெண்கள் 2 பேர் தான் படைக்கப்பட்ட உலகத்துல, 2 பேர் தான், ஒரு ஆண் பெண் 2 பேர் தான் படைக்கப்பட்டிருக்கு. இதுல தான் உறவுகள் மாறுது. அந்த உறவு பேர் ஒரு திரையா இருக்கு, அது கண்ணியம் இருக்கு. ஆனா 2 பேர் தானே. இந்த 2 பேருக்கு இந்த அகிலம் படைச்சிருக்கான். இந்த 2 பேருக்கு அகிலம் படைச்சிருக்காரு. அப்ப சொன்னா ஆண்கள் பெண்கள் பொன்னாலும் வெளியிலுமான பெரும் கோயில்கள். ஆண்களுக்கு என்ன பிடிக்கும், பெண்களுக்கு என்ன பிடிக்கும், அது பாருங்க. தங்கத்தினாலும் வெள்ளினாலும் பெரும் குவியல்கள், உயர்ரக குதிரைகள். இன்னைக்கு இருக்குல்ல, இன்னைக்கு குதிரைலாம் கிடையாது, வாகனங்கள்லாம் இருக்குல்ல, எல்லாம் பிராண்டு. இப்படி 2 வீலர்லேருந்து 4 வீலர் வரைக்கும் எல்லாம் பிராண்டு. எவ்வளோ காஸ்ட்லி ஆகணும் அவ்வளோ, அது பெருமை அதில் இருக்கு. அப்போ உயர்ரக குதிரைகள், கால்நடைகள், விளைநிலங்கள் ஆகியவற்றின் மீது ஆசை மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அலங்காரமாட்டுக்கு அழகாக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான்.
இவையெல்லாம் உலக வாழ்க்கையின் அற்ப பொருளுங்கிறான். நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, உங்கள்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் சரி, அற்பமானதுங்கிற இறைவனிடத்து அற்பமானது. நம்ம வேணா பார்க்கலாம், என்னை விட அவர் ஜாஸ்தியா இருக்காரு, அவரோட அவர் ஜாஸ்தியா இருக்காரு, சரி என் இருக்க விட அவருக்கு அதிகமா இருக்கு, நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். இதுவும் சொல்றான் எல்லாத்தையுமே இருக்கிற அற்பமானதாங்கிறான். எத்தனை கோடி வச்சாலும் அற்பமானது தான். எவ்வளவு சொத்து இருந்தாலும் அற்பமானதான். இரண்டு இடத்துல சொல்றான் இது அற்பமானது. அல்லா விடுத்து அழகான தங்கம் விட வேண்டியது. அது வேணுமான்னு கேட்கலாம். நம்ம இங்கே தானே பிடிக்கிறோம். எது பிடிச்சிருக்கு இங்கே சொல்றோம்ல, இதுன்னு சொல்றேன் உங்களுக்கு இது எல்லாமே அற்பமான சொப்பமானதான். அல்லா விடுத்து அழகான தங்கம் விட வேண்டியது. அது வேணுமான்னு கேட்கலாம். எப்படி 3:15 கூறும் அவற்றை விட, இந்த உலக வாழ்க்கை இவற்றை விட மேலானதை பற்றி நான் செய்தி உங்களுக்கு சொல்லட்டுமா? மேலான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இறையச்சம் உடையவர்களுக்கு, அதாவது பயபக்தியாளர், அவருடைய இறைவனத்தில் சோனபதி உண்டு, அவற்றைக்கு நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கும், அங்கு அவர் என்றும் தங்குவார்கள், தூய துணையும் உண்டு, இன்னும் அல்லாவின் பொருத்தம் உண்டு, அல்லாஹ் தன் அடியார்களில் தீர்க்கமாக பார்ப்பவனா இருக்கின்றான். அடைக்கப்பட்ட நோக்கம் என்ன? உங்களில் செயலில் ஆகாதவர் யார்? அவ்வளவுதான். இது நிலையானது கிடையாது, நிரந்தரமான அழியக்கூடியது. நிலையான வாழ்க்கை ஒன்று இருக்கு, அதுக்கு தயாராகுங்க. நம்ம இதுதான் நிலையான நினைச்சுக்கிட்டு இதுலயே தேடிட்டு இருக்கோம். இந்த உலக வாழ்க்கை நிலையான நினைச்சுக்கிட்டு இங்கதான் பெருமையும் போராமையும் கொண்டு வாழ நினைச்சிட்டு இருக்கோம். இதுல சம்பாதிக்க நினைக்கிறோம். நீங்க இங்க சம்பாதிச்சு எதுவுமே பயன் தராதுங்கிறான். ஆனா உள்ளத்துல அகத்துல நீங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த உணர்வு மட்டும்தான் அல்லாட்ட பயன் தரும். அந்த உள்ளட்சத்துல சம்பாதிக்கக்கூடிய மட்டும் அல்லாட்ட பயன் தரும், இல்லை இரண்ட பயன் தரும். பொருள் பயன் தருமா? பொருள் பயன் தராது. எது பயன் தரும்? உள்ளட்சமான செயல், நல்ல செயலும் நல்ல குணங்களோட செயல், இல்லையா அல்லாட்ட பயன் தரும். 28:60 அத்தியாயம் 28:60. மேலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் உலக வாழ்க்கையின் அற்பமும் அதனுடைய அலங்காரம் தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே, அது அழகாகட்டும், அறிவாகட்டும், பொருளாகட்டும், உறவுகளாகட்டும், எல்லாமே என்ன சொல்றேன்? மேலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாம் உலக வாழ்க்கையின் அற்ப சுகமும் அதனுடைய அலங்காரம் தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் போய் மிகவும் மேலானதாகவும் நிலையானதாக இருக்கின்றன, நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களான்னு கேட்கும். இது பிடிக்கலையா? அவங்களுக்கு பிடிச்சது நிறைய இருக்குங்கிற அப்படி இதுல கொடுத்தல நன்றியோட இருங்க, உள்ளத்தோட இருங்க, பயபக்தியோட இருங்க. உங்களுக்கு இதோட மேலானது இருக்கு. இது சும்மா சொற்ப காலத்துக்கு தான். இந்த அழகு அழிஞ்சிடும், இந்த அழகு அழிஞ்சிரும், இந்த அறிவு அழிஞ்சிரும், இந்த பொருள் அழிஞ்சிரும். ஆனால் அழியாத ஒன்று இரண்டு இருக்குல்ல, அது வேணுமே வேணாமான்னு கேட்கும். அப்போ கொடுக்கப்பட்டது நன்றியோடு இருங்க, கொடுத்ததுக்கு பயபக்தியோடு இருங்க. 20:131 ஒவ்வொரு வசனம் படிக்கும் போதாலும் அதுக்கு முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் படிச்சுங்க. ஏன்னா அந்த அதை கொண்டு நம்ம இன்னும் தெளிவு பெற முடியும். 20:131 இன்னும் அவர்களில் மனிதர்களில் சில பிரிவினர்களில் சுகம் அணிவிக்க நாம் வீட்டின் பக்கம் உமது கண்களை நீட்டாதீர்கள். அதே உங்களுடைய பார்வையை புறப்பாறை போக வேண்டாம், நீங்க உங்களுக்குள்ளேயே பாருங்க, உங்களுக்குள்ளேயும் பாருங்க, உங்களுக்கு வெளியே பார்க்காதீங்க, மற்றவங்களை பார்க்காதீங்க. எப்படி? அவர்கள் சில பிரிவினரில் சுகம் அணிவிக்க நாம் வீட்டின் பக்கம் உங்களுடைய கண்களை நீட்டாது, அவர்களை சோதிப்பதற்காக நாம் கொடுத்துள்ள உலக வாழ்க்கையின் அலங்காரமே ஆகும். உமது இறைவன் வழங்கியிருப்பது சிறந்தும் நிலையானதாகும். எது வேணுங்க? அலங்காரம் வேணுமா? நல்லா இருக்க சிறந்தது வேணுமா? மண்ணு தான் அலங்காரம் போட்டு சொல்லியாச்சு. சொல்லிட்டான், மண்ணில் இருந்தால் மனிதனப்பட்டேன், அதில் நான் நெட்டையும் குட்டையாகவும் அழகாகவும் படைச்சிருக்கேன். அதே மாதிரி பொருள் எல்லாமே அலங்காரமாக இருக்குது. ஒரு நாள் எல்லாமே மண்ணுடன் ஆயிரும், மனிதன் மண்ணுக்குள்ளே போயிடுவான். ஆனால் இறைவனுக்கு என்ன இருக்கு? நிலையானது. சரியா? அதனால 9:55 அவருடைய செல்வமும் அவருடைய மக்களும் உண்மை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். உங்க பார்வை வெளியே போவாங்க, யாரையும் பார்க்காதீங்க. இப்படி அவங்க ஏன் அழகா இருக்காங்க, அவங்க ஏன் பொருள் அதிகமா இருக்கிறாங்க, அவங்க ஏன் பெருமை கொண்டு வாழ்றாங்க, மற்றவங்கள பார்க்காதீங்கிறான். ஏன்னா என்ன சொல்றான்? அவருடைய செல்வமும் அவருடைய மக்களும் உண்மை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். அல்லாஹ் அவற்றை கொண்டு உலக வாழ்க்கையில் அவர்களை வேதனை செய்யவும் அவர்கள் அருள்கொடையை நிராகரிக்கிறார் இருக்கும் நிலையில் அவருடைய உயிர் பிரிவதையை நாடுகிறார். யார் இந்த உலக வாழ்க்கை விரும்புகிறாங்களோ, பொருளை விரும்புகிறாங்களோ கொடுத்துறேங்க. இறைவன்ட மறைவானது இருக்கு, வெளிப்படையானது இருக்கு. யார் வெளிப்படையான வாழ்க்கையை விரும்புகிறாங்களோ கொடுத்துறேங்கிறான். மறுமையில பாக்கியம் கிடையாது. யார் மறைவானது விரும்புகிறாங்களோ சோதிச்சு கொடுப்பேங்கிறான். அப்ப யார்கிட்ட செல்வமும் மக்களும் அதிகமாக இருக்குதோ அதை கொண்டு நீங்கள் போராம்பட வேண்டாம், உங்கள்கிட்ட சொல்லி தாழ்வு மனப்பாய் போக வேண்டாம். அவருடைய செல்வங்களும் அவருடைய மக்களும் ஆச்சரியப்படுத்த வேண்டாம். அல்லாஹ் அவற்றை கொண்டு உலக வாழ்க்கையிலே அவர்களை வேதனை செய்யவும் அவர்கள் அருள்கொடையை இருக்கிற நிலையில் அவர்கள் உயிர் பிரிவும் நாடுகிறான். அருள்கொடை தடுக்கப்பட்டுரும். பொருள் இருக்கும், அருள் இருக்காது. அறிவு இருக்கும், ஞானம் இருக்காது.
இதுதானே? எல்லாமே இருக்கும், ஆனால் பயன் தராது. உணவு இருக்கும், பசி எடுக்காது, பஸ்ஸாக செமிக்காது. இரவு வந்துடும், ஏசி இருக்கும், பெட்ரூம் இருக்கும், ஆனால் தூக்கம் வராது. உறவுகள் இருக்கும், அன்பு இருக்காது, உதவி செய்ய முடியாது. எனக்கு வைத்தவழி தான் தான் பார்த்துக்கணும், மற்ற உதவி செய்ய முடியுமா? அப்போ அவர்களுக்கு வர சோதனைக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, எந்த உதவியும் அவங்களுக்கு வராது. எல்லாம் அருள் தடுக்கப்பட்டாச்சு. தூக்கம் இருக்காது, பசி இருக்காது, மன அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது. ஆனால் பொருள் இருக்கும், உறவுலாம் கூட இருக்கும், புகழ் இருக்கும், என்ன இருக்காது? இறைவன் அருள் தடுக்கப்படும். அந்த அருள் தடுக்கப்பட்ட நிலையிலேயே அவர்கள் உயிர் பிரிவதே கிடையாது. என்ன சொல்ல, எல்லாம் எனக்கு இருந்து என்னப்பா செய்யுது, எதுவுமே பயன் தரல, எதுவும் பிரயோஜனமே இல்லையே. உறவுகள் விலகி போயிடுச்சு, பொருள் பயன் தர மாட்டேது, அறிவு பயன் தர மாட்டேது, என் அழகு போச்சு, பலம் போயிடுச்சு, எனக்கு குண்டிட்டேன், நான் குன்றி போயிட்டேன், நோயில் குன்றி போயிட்டேன், என்னை நானே சரி பண்ணிக்க முடியல, எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, என்ன பிரயோஜனம் சொல்லுவாங்களே இல்லையா? அப்போ அருள்குடை நிராகரித்த நிலையில் செத்து போயில நினைப்பாங்க, வாழ நினைக்க மாட்டாங்க. எல்லாம் இருந்து கூட நான் செத்து போய் நான் எதுக்கு வாழணும் அப்படின்ற எண்ணம் வந்துடும். சரியா? 39:52 நிச்சயமா அல்லாஹ் தான் நாடியவருக்கு தேவைகளை விசாலமாக்குகிறான், சுருக்கி விடுகிறான். இது சோதனை களம். அப்படி விசாலமாக்கும் போது என்ன செய்யணும்? பயபக்தியோடு இருக்கணும், உள்ளத்தோடு இருக்கணும். சுருக்கும் போது நம்பிக்கையோடையும் பொறுமையோடு இருக்கணும். இப்போ நிச்சயமா அல்லாஹ் தான் நாடியவருக்கு, தன்னை நாடியவருக்கு தேவைகளை விசாலமாக்குறான், சுருக்கி விடுகிறான் என்பதை அவர் அறியவில்லையா? நம்பிக்கொள்ளும் மக்களுக்கு இதில் திடமாக அத்தாட்சி இருக்கின்றன. யார் இறைவனை நம்பிக்கொள்ளாலும் திடமாக அத்தாட்சி இருக்கின்றான். இது நிலையானது கிடையாது. எது நிலையானது இருக்கா? வயசு நிலையானது கிடையாது. குழந்தையா இருக்கும், சின்ன குழந்தையாயிரும், வாலிபமாயிரும், அப்புறம் வயசு கூடி போதா இல்லையா? அப்போ இந்த வாலிபம் நிலையானது கிடையாது, இந்த உறவு நிலையானது கிடையாது, இந்த அழகு நிலையானது கிடையாது, இந்த பொருள் நிலையானது கிடையாது. நிலையில்லாத வாழ்க்கை தான் நம்பிக்கொண்டிருக்கும். அதுதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நிச்சயமா அல்லாஹ் தான் நாடியவர்கள் தன்னை நாடியவருக்கு தேவைகளை விசாலமாக்குகிறான், சுருக்கி விடுகிறான். ஏன் சுருக்கிறான்றது அப்புறம் பார்ப்போம் என்பதை அவர் அறியவில்லையா? நம்பிக்கொள்ளும் மக்கள் தெரியுமா இதில் அத்தாட்சி இருக்கின்றன. 42:27 42:27 அல்லாஹ் தன் அடியார்களுக்கு வசதியை விரிவாக்கி விட்டால், சுருக்கி விட்டான்னு சொல்றான்ல, விசாலமாக்குறாங்கல்ல, அதுக்கு அடுத்த வசனம், அல்லாஹ் தன் அடியார்களுக்கு வசதியை விரிவாக்கி விட்டால் அவர்கள் பூமியில் அட்டிலம் செய்ய தலைப்பட்டு விடுவார்கள். யாருக்கு? யார் கொஞ்சம் உள்ளட்சம் இருக்குதோ, கொஞ்சம் பயபக்தி இருக்குதோ, நியாய உணர்வு இருக்குதோ, அவங்கள சுருக்கி பிடிக்கிறீங்க. ஏன்னா தவறி விடாமல் இருக்கிறாங்க, விட்டா வர மீறிடுவாங்க. யாரெல்லாம் சுருக்கி பிடிச்சா அவனுடைய கண்ட்ரோல் வச்சுக்கான அர்த்தம். இறைவன் யாரை சுருக்கியிருக்கானோ, வறுமை கொண்டு நோய் கொண்டு பிடிச்சிருக்கானோ, இறைவன் அவர்களை அரவணைச்சு கொள்றான். நீங்க வர மீறாமல் போயிடாம என் பக்கமே இருக்கணும், என்னை விட்டு திரும்பிடக்கூடாது. நாம நினைக்கிறான், அதாவது ரொம்ப சோதிக்கிறான் இறைவன், நம்மளை மட்டும் ஏன் சோதிக்கிறான், அவனை நல்லா தானே வாழ்றான், வர மீறவன் அநியாயம் கன்றவன் இப்படி அவனை நல்லா வாழ்றான்னு நினைக்கிறோம். அவங்களை விட்டுறேன், நான் அவங்க போக்கில் விட்டுறேன். ஏன்? அவர்கள் அறுக்குடைய நிராகத்தினாலே உயிர் பிரிவு அவன் நாடிட்டான். இப்போ யாரை பிடிக்கிறான்? யார்கிட்ட உள்ளட்சம் இருக்குதோ, நியாய உணர்வு இருக்குதோ, பயபக்தி இருக்குதோ, நல்ல குணம் இருக்குது, சின்ன நல்ல குணம் இருந்தாலும் போதும், அவர்களை பிடிச்சி இன்னும் தூய்மைப்படுத்துறீங்களா? இப்படி அல்லாஹ் தன் அடியார்களுக்கு வசதியை விரிவாக்கி விட்டான், அவர்கள் பூமியில் அட்டிலம் செய்ய தலைப்பட்டு விடுவார்கள். ஆகவே தான் விரும்பிய அளவு, அவன் தான் விரும்பிய அளவு கொடுத்து வருகிறான். புரியுதப்ப? இவங்களுக்கு இவ்வளவு கொடுத்தா போதும், இதுக்கு மேலே கொடுத்தா வழிதவறி போயிடுவாங்க, அவருடைய சந்ததிகள் வழிதவறி போயிடுவாங்க. அப்போ சுருக்கி வைக்கிறான். எதுக்காக? அருள்குடையை வீணாக்கிடக்கூடாது, விரையம் பண்ணிடக்கூடாது. அவன் தான் விரும்பிய அளவு கொடுத்து வருகிறான். நிச்சயமா அவன் தன் அடியார்களை நன்கு அறிபவன், கவனித்து வருவான். அவனுக்கு தெரியுங்கிறான். நீங்க பயபக்தியாளர் இருந்தால் எனக்கு தெரியும், எப்போ கொடுக்கணும் தெரியும், என்ன கொடுக்கணும்னு தெரியும். நம்பிக்கைப்படி இழந்துடாதீங்க, பொறுமை இழந்துடாதீங்க, உள்ளத்தோடு இருங்க, பயபக்தியோடு இருங்க. கொடுத்ததுலேருந்து அவர் அழைத்தவிட்டு செலவு செய்வார், என்ன கொடுக்கப்பட்டு அதுலேயும் செலவு செய்வார். எனக்கு இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கா, நான் இதில் திருப்தி அடைகிறேன். இங்கே திருப்தி இல்லாத வாழ்க்கை தான் விரக்திக்கு போயிருது. அந்த விரக்தி இல்லாத தான் பிடிக்கின்ற வார்த்தை. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அது திருப்திங்கிறது இல்லை, இந்த திருப்தி தான் இவன் நாடுறான். திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையில் என்ன செய்வோம்னா விரக்தி ஆகி எனக்கு பிடிக்கல கடைசியில் வாழ்க்கையை பிடிக்கல. சரியா? 9:38 இறை நம்பிக்கொண்டவர்களே, அல்லாவின் பாதையில் செல்லுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால், அல்லாவுடைய பாதையில் நீங்கள் வாழுங்கள் என்று கூறப்பட்டால், நீங்கள் பூமியின் பக்கம் சாய்ந்து விடுவீர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? இறைவன் வரைக்கும் சொல்லிட்டான்ல, இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, மறுமை மேலானதுன்னு சொல்லிட்டான். ஆனால் நீங்கள் பூமியின் பக்கமே சாய்ந்து விடுவீங்க, என்ன உங்களுக்கு நேர்ந்து, என்ன கேடு? அப்படி இறை நம்பிக்கொண்டவர்களே, அல்லாவுடைய பாதையில், இறைவன் அறிவித்த அந்த பாதை, இறைவனுடைய பாதை எது?
சாந்தமும் சமாதானமிக்க பாதை, உள்ளட்சமான பாதை, பணிவான பாதை, இயற்கையான பாதை, எளிமையான பாதை. எளிமையும் இயற்கையும் தான் இரண்டு நமக்கு வாக்களிச்சிருக்கு. இயற்கையோடு வாழுங்க, இயற்கை ஒன்றி வாழுங்க, எளிமையா வாழுங்க. அதுல பணிவு இருக்கும், உள்ளட்சம் இருக்கும், பொறுமை இருக்கும் இல்லையா? அப்ப உங்களுக்கு அல்லாஹ்வின் பாதையில் வாழுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்க பூமியின் பக்கம் சாய்ந்து விடுவதில் உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, என்ன ஆச்சுன்னு கேட்கிறேன். இது அற்பமானதாச்சு, அழியக்கூடியதா வாழ்க்கையாச்சு. மறுமையை விட உலக வாழ்க்கையை கூட நீங்க திருப்தி அடைந்து விட்டீர்களா? மறுமையை விட இந்த உலக வாழ்க்கையை கூட நீங்க திருப்தி அடைந்து விட்டீர்களா? மறுமைக்கு முன்பு உலக வாழ்க்கை என்பது மிகவும் அற்பமானது. மறுமைக்கு முன்பு இறைவன் வழங்கக்கூடிய அந்த பாக்கியத்துக்கு முன்னாடி இது அற்பமானதுன்றான். அப்ப இந்த அற்பமான வாழ்க்கையை நம்ம விரும்புகிறோம், அதை தான் தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த உலக வாழ்க்கையை அவர் விரும்புகிறாங்க, வெளித்தோட்டத்தை அறிகிறார்கள். அப்ப இந்த அற்பமான வாழ்க்கை எது? அலங்காரம், பொருள், அதிகாரம், பணம், பதவி, புகழ், இதெல்லாம் அற்பமானது. ஆனா இதோட மேலான பதவி இருக்கேன்றான். நான் இதோட மேலான பதவி தரேன்ப்பா. நீங்க எதெல்லாம் உயர்வான பதவி நினைக்கிறீங்க அதோட உயர்வான பதவி என்கிட்ட இருக்கு. நீங்க எதெல்லாம் உயர்வானதை நீங்க நினைக்கிறீங்களோ அதோட உயர்வானது என்கிட்ட இருக்கு. வேணுமா வேணாமா கேட்கணும். அப்படி வேணும்னா பயபக்தியோட இருக்கு, கொடுக்கப்பட்டது அழகிய முறையில் இருக்கு, நன்றியோட இருக்கு, உள்ளத்தோட இருக்கு, எளிமையா இருக்கு, இயற்கையா வாழ. சரியா? மறுமைக்கு முன்பு உலக வாழ்க்கை மிகவும் மிகவும் அற்பமானது. அதனால மனிதன் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிருமா கேட்கறான். மனிதன் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிருமா? யாருக்கு? பயபக்தியாளருக்கு சொல்லலாம். நீங்க பயபக்தியாளர் நீங்க ஆசைப்பட்டா நான் கொடுக்க மாட்டேன், நான் விரும்பியதான் உங்களுக்கு கொடுப்பேன். 53 24 25 53 24 25 அல்லது மனிதனுக்கு அவன் ஆசை கொள்வதெல்லாம் கிடைத்து விடுமா? ஏனில் மறுமை இம்மையும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். எனக்கு என்ன நினைக்கிறோம், ஆசைப்பட்டெல்லாம் கிடைக்கல, அதான் பிடிக்கலைங்கிறோம். விருப்பம் வேற, ஆசை வேற. விருப்பத்துக்கு ஆசை வித்தியாசம் தெரியும் நமக்கு. நாம் எதை விரும்புகிறோமோ அது அவசரப்படும் போது ஆசை, எதை விரும்புகிறோமோ அதை பெருமை கொள்ளும் போது ஆசை, எதை விரும்புகிறோமோ அதில் நம்ம அலட்சியாட்டை பண்ணும்போது ஆசை. அதில் அவசரம் இருக்கும், பெருமை இருக்கும், போராமை இருக்கும், போட்டி இருக்கும் இல்லையா? அது அழிவை போய் முடியும். ஆனால் விருப்பம் அப்படி கிடையாது. நம்பிட்டோம், விரும்பிட்டோம், பொறுமை கொள்வாங்க, இறைவன் நாடுமே கிடைச்சிடும். அதில் அவசரப்பட மாட்டாங்க, பொறுமையாக இருப்பாங்க, அபகரிக்க மாட்டாங்க, பெருமை கொள்ள மாட்டாங்க, பணியோடு இருப்பாங்க. இறைவன் சொன்னா மறுமைங்கிறது விருப்பம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விருப்பம். விரும்பிட்டீங்களா, நம்பிடுங்க, அதுக்கு பொறுமையா இருங்க, தகுதி பெறும் உங்களை அடையும். ஆசைப்பட்டீங்கன்னா அவசரப்படுவீங்க, அழிச்சாட்டம் பண்ணுவீங்க, பெருமை கொள்வீங்க, போராமை கொள்வீங்க, பாவம் சம்பாதிச்சிருங்க. இப்போ மனிதன் அவன் ஆசை கொள்வதெல்லாம் கிடைத்து விடுமா? ஏனெனில் மறுமை இம்மையும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அதனால 57 23 உங்களை விட்டு தவறி போன ஒன்றுமே நீங்கள் துக்கப்படாமல் இருக்கும். உங்களை விட்டு உங்களுக்கு கிடைக்கலையா, அதை தவறி போயிடுச்சா, துக்கப்படாதீங்க, கவலை கொள்ளாதீங்க, அதே நினைச்சிட்டு இருக்காதீங்க. கிடைக்கலையே, கிடைச்சது போயிடுச்சு, இருந்தது இல்லாமல் போச்சு, இப்படி உங்களுக்கு தவறி போன ஒன்றுமே நீங்கள் துக்கப்படாமல் இருக்கவும், அவர் உங்களுக்கு அடித்து விட்டு நீங்கள் மகிழாத இருக்கும், பெருமை கொள்ளாமல் இருக்கும். கொடுக்கப்பட்டா பெருமை கொள்றது, தவறிட்டா துக்கப்படுறது, எல்லாமே சோதனைகள். இப்படி கொடுத்தாலும் சோதனை தான், எடுத்தாலும் சோதனை தான். கொடுத்ததுலையும் சோதனை இருக்கு, எடுத்ததுலையும் சோதனை இருக்கு. என்ன சோதனை? கொடுக்கப்பட்டது பெருமை கொள்றீங்களா, இணை வைக்கிறீங்களா, அல்லது எடுக்கப்பட்டது நிராசைப்படுறீங்களா, இணை வைக்கிறீங்களா? ரெண்டும் இணைப்புல தான் முடியும். தவறிச்சுன்னா நிராசைப்பட வேண்டியது இணை வச்சுக்கிட்டு, அல்லது கொடுக்கப்பட்டா பெருமை கொள்ள வேண்டிய இணை வைக்க வேண்டும். அப்ப ரெண்டுமே இணைப்புல முடியும். வேறு சொல்றான், உங்களை தவறி போன ஒன்றின் மீது, உங்களை விட்டு தவறி போன ஒன்றின் மீது நீங்கள் துக்கப்படாமல் இருப்பதற்காகவும், அவர் உங்களுக்கு அளித்தவிட்டிருந்து நீங்கள் மகிழாமல் இருக்கிறதுக்காகவும், அதாவது கர்வமுடைய தப்பெருமுடையவரையும் அல்லா நேசிப்பது. இந்த கர்வமும் தப்பெருமை வேண்டாங்க, பணிவுடையாங்க, உள்ள சொல்முறையா இருங்க இல்லையா? 2 216 216 அறப்போர் அது உங்களுக்கு வெறுப்பாக இருக்கணும், உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்குங்க. அறப்போர் என்ன? ஒருமை, சகித்தன்மை, விட்டுக்கொடுதல், பொறுத்துக்கொள்வது, உணர்வோடு இருக்குது, பயபக்தியோடு இருக்கு. இந்த அறப்போர் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கணும். எனக்கு பொறுமையா இருக்க முடியாதுங்க, என்னால் பொறுத்துக்கா இருக்க முடியாது, என்னால் சகித்தெல்லாம் இருக்க முடியாது, பொறுமை இல்லையா, என்னால் பணிவாலாம் இருக்க முடியாது. அது வந்து விதிக்கப்பட்டிருக்கிறார். பொறுமையா இருக்கிறது நம்பிக்கொள்வது விதிக்கப்பட்டிருக்கு, சகித்துக் கொள்வது நம்பிக்கொள்வது விதிக்கப்பட்டிருக்கு, நன்மை விரும்புவது நம்பிக்கொள்வது விதிக்கப்பட்டிருக்கு. அப்ப வெறுப்பாக இருக்கணும் உங்கள் மீது அது விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மை பயனதாக இருக்கும். எதை நீங்க பிடிக்கலைங்கிறோ அது உங்களுக்கு நன்மை பயனதாக இருக்கும். எதை நீங்க வெறுக்கிறீங்களோ, பிடிக்கலன்னு சொல்றீங்களோ,
அதில் உங்களுக்கு நன்மை பயனதாக இருக்கும். ஒன்று நீங்கள் விரும்பலாம், அது உங்களுக்கு தீமை பயனதாக இருக்கும். நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கேடாக கூட முடியல. நாம் எதை ஆசைப்படுறோமோ அவசரப்படுறோமோ அது உங்களுக்கு தீமையாக இருக்கலாங்கிறான். எது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வெறுக்கிறோமோ அதில் ஒரு நன்மை இருக்குங்களா. நம்ம யாரை வெறுக்கிறோமோ அவங்களுக்கு ஒரு நன்மை இருக்கலாம். யாரை நம்ம விரும்புகிறோம் அவங்கள்ட்ட உங்களுக்கு தீமை இருக்கலாமோ தெரியாது. அல்லாஹ் அறிவா நீங்கள் அறிய மாட்டீர்கள். நன்மை தீமை நீங்கள் அறிய மாட்டீங்க. நீங்கள் வெளி தோட்டத்திலே பார்க்கக்கூடியங்களா இருக்கு. ஒருத்தர் பார்த்தோன்னா அழகா இருக்காங்கன்னா நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சிருக்கோம். அப்படியே இவங்க அழகா இருக்காங்க, இவங்க வெள்ளையா இருக்காங்க, இவங்க நல்ல குணம் முடியும்னு நினைப்போம். ஒருத்தன் கருப்பா இருக்காங்க, ஒருத்தர் அசிங்கமா இருக்காங்கன்னா இவங்க கெட்ட குணம். அப்படி கிடையாது. இதுன்னு சொல்லுது. நீங்க உருவத்தை பார்க்காதீங்க, உணர்வு மட்டுமே பாருங்க. நீங்க எதை விரும்புறீங்களோ அது உங்களுக்கு தீமை இருக்கலாம். எதை நீங்க வெறுக்கணும் நன்மை தீமை நீ அறிய மாட்டீங்க. அப்ப என்ன கேட்கணும்? இறைவனே நீ இறைக்கும் நல்லிடமான தேவையா இருக்கிறேன், நீ விரும்பி என்ன கொடுன்னு கேட்கணும்ல. ஆசைப்பட்டு கேட்க வேண்டாம், விருப்பத்தோட கேட்கலாம். ஆசையில் அவசரம் இருக்கும், நிராசை இருக்கும், இணைவு இருக்கும், வரமீறுதல் இருக்கும் இல்லையா. ஆனா விருப்பத்துல பொறுமை இறைவன்ட்டே ஒப்படைச்சிடணும். இறைவனே இது நன்மையாக தான் ஆகமாகி கொடு, தீமையாக தான் தடுத்து. எனக்கு எது வேணும் உனக்கு தெரியும். ஏன்னா நான் கேட்டு படைக்கல, நீ கேட்டு தான் என்னை படைச்சேன். நோக்கம் உன்னுடையது, படைப்பு நோக்கம் உன்னுடைய. நான் உன்னை கேட்கல. அப்போ எனக்கு என்ன கொடுங்க எனக்கு தெரியும் தானே. இதை சொன்னாலே மனிதனை படைத்தான், அவனுடைய தேவைகளை படைச்சிருக்கேங்க. ஒவ்வொரு உணவையும் அவன் படைச்சிருக்கான். குழந்தை பிறந்த உடனே தாயுடைய மடியில பால் வச்சதாரு இறைவன் தானே. அப்போ அவன் தேவை தெரியல. குழந்தை பிறக்கும் போது கேட்டுச்சா எனக்கு பால் குடிக்கணும், என் தாய் மடியில பால் வேணும்னு சொல்லிச்சு? இல்லையே. கருவுற்றும் போது தாய் மடிக்கு பால் உருவாக்குது. குழந்தை பிறந்து கத்தும் போதே பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இறைவன் சொல்றா உங்களுடைய தேவையை நான் கொடுக்குறேங்க. அப்போ தேவையில் அறிஞ்சு அவன் தானே. அப்போ நாமளும் ஆசைப்பட்டு அவசரப்பட்டு எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணான்னு சொல்லி நமக்கு நாம தீங்கு வச்சுக்கூடாது. பொறுமை வேணும், அவ்வளோதான். சரியா? அதனால நீங்க ஒன்று விரும்பலாம், அது உங்களுக்கு நீங்க உங்களுக்கு விரும்பலாம், அது உங்களுக்கு தீமையா இருக்கும். ஒன்று வெறுக்கலாம், ஒரு நன்மையா இருக்கும். நன்மை தீமை அறிய மாட்டீங்க. 4:32 அத்தியாயம் 4:32. மேலும் எதன் மூலம் உங்களில் வேறு சிலரை விட அல்ல மேன்மையாகி இருக்கின்றானோ அதை நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள். பிரச்சனை தானே. மற்றவங்களை பார்த்து வாழ நினைக்கிறோம், இல்லை மற்றவங்க பார்க்க வச்சு வாழ நினைக்கிறோம். ஒன்று பார்த்து வாழ இல்லை பார்க்க வச்சு நினைக்கிறோம். ஒன்று பெருமை கொண்டு இல்லை போறாம போதும். எனக்கு என்ன கொடுக்கப்படும் இல்லை இப்படி எனக்கு கொடுக்கப்பட்டல இருந்து 4:32 எனக்கு கொடுக்கப்பட்ட நன்றியோட இருக்கிறது இல்லை, திருப்தி கொள்றது இல்லை. மற்றவங்க கொடுக்கப்பட்ட மீது ஆசை கொள்றோம், அந்த மாதிரி இல்லையன்னு கவலைப்படுறோம். அதனால எனக்கு கொடுத்தது பிடிக்கல. இப்படி எனக்கு அது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல. மற்றவங்க கொடுத்தது பிடிச்சிருக்கு, எனக்கு கொடுக்கப்பட்டு பிடிக்கல. அவங்களுக்கு பிடிக்குது, எனக்கு இருக்க பிடிக்கல. இது அவங்க என்ன சொல்லுவாங்க, அதே மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு கொடுத்தது பிடிக்கல, அவங்களுக்கு எனக்கு பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்வை புறப்பார்வை அகப்பார்வைகளை போங்க. எதன் மூலம் உங்களில் வேறு சிலரை விட அல்ல மேன்மையாகி இருக்கின்றானோ அதனை ஆசை கொள்ளாதீர்கள். ஆண்களுக்கு அவர் சம்பாதித்த பங்கு உண்டு, பெண்களுக்கு அவர் சம்பாதித்த பங்கு உண்டு. அவரவருக்கு அவர் சம்பாதித்த பங்கு உண்டு இல்லையா. எனவே அல்லாஹ்விடம் அவன் அருளை கேளுங்கள். அல்லாஹ்விடம் அவனுடைய அருளை கேளுங்கள். நிச்சயமா அல்லாஹ் எல்லா பொருள்கள் மீதும் நன்கறிந்ததான் இருக்கின்றான். அருளை கேளுங்க, பொருளை கேட்காதீங்க. ஞானத்தை கேளுங்க, அறிவை கேட்காதீங்க. அழகை கேட்காதீங்க, குணத்தை கேளுங்க. என்ன கேட்கணும்? அழகை கேட்கணுமா, குணத்தை கேட்கணும்? அருளை கேட்கணுமா, பொருளை கேட்கணும்? அறிவை கேட்கணுமா, ஞானத்தை கேட்கணும்? இம்மை கேட்கணுமா, மறுமை கேட்கணும்? நம்முடைய கேள்வி தெரியல, நம்ம பிரார்த்தனை தெரியல, பார்த்தது மட்டும் தான் கேட்கணும். எது சொன்னா காண்பவட்டுமே சத்தியமா, நிச்சயமா எல்லாம் அழியக்கூடியதா. எது நிலையானது? 18:46 18:46 செல்வமும் பிள்ளைகளும் உலக வாழ்க்கையின் அலங்காரமே ஆகும். செல்வமும் பிள்ளைகளும் உலக வாழ்க்கையின் அலங்காரமே ஆகும். என்றும் நிலைத்திருக்கக்கூடிய நற்செயலிலே உங்களுடைய இறைவிடத்தில் நன்மை பயணிக்கூடியதாகவும் நம்பிக்கைக்குடன் ஆதரவு வைக்கக்கூடியதாக இருக்கிறது. செல்வமும் பிள்ளைகளும் அலங்காரம் சொல்றான், அது இறைவனுக்கு பயன் தராது. ஆனா உங்களுடைய செயல், உள்ளட்சமும் நல்ல செயலும் நல்ல பேச்சும் நல்ல பார்வையும், இது மட்டும் இறைவனத்தில் நல்ல தரும், நிலையானதை தரும். அப்ப எது நிலையானது தராது? இந்த பொருள் நிலையானது தராது, இந்த உறவுகள் நிலையானது கிடையாது, இந்த உயிர் நிலையானது கிடையாது. உங்களுடைய உள்ளட்சமும் நல்ல செயல் மட்டும் இறைவனத்தில் நிலையான வாழ்க்கையை தரும். சரியா? அதனால எனக்கு பிடிக்கல ஏன் பிடிக்கலன்னு புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் பெரும்பாலும் நம்ம பிடிக்கலைங்கிறோம். உணவு பிடிக்கல, உடைகள் பிடிக்கல, உறவுகள் பிடிக்கல, பார்த்து கட்டினதுதான், பழைய கட்டினதுதான், ஆனா பிடிக்கல. பார்க்கும்போது பழகும்போது பிடிச்சிருக்கு, ஆனா வாழும்போது பிடிக்க மாட்டேங்குது. பார்த்து தேடி எடுத்ததுதான் உடை பிடிக்கல, இப்ப 4 வாட்டி போட்டோன்னு பிடிக்க மாட்டேங்குது. பிடிச்ச உணவு தான் பிடிக்க மாட்டேங்குது. ஏன் பிடிக்கல? உணர்வு இல்லை, உணர்ச்சியில போயிட்டோம், பெருமை கொண்டுட்டோம். அப்போ இந்த பிடிக்கலன்ற விஷயத்தை விட்டு என்ன பிடிச்சிருக்கு, ஏன் பிடிக்கலன்னு சிந்திச்சோம்னு சொன்னா கொடுத்தது நிறைவு தெரிஞ்சுக்கிறான், குறைய தேடாகி
மற்றவங்கள்ட்ட நல்லது நிறைய இருக்கும், அதை பாருங்க, கெட்டதை பார்க்காது. உங்ககிட்ட நிறைய நல்லது இருக்கும், நல்லதை பாருங்க, கெட்டதை பார்க்காது. அதில் கொடுக்கப்பட்டதுலேருந்து அழகிய முறையில் வாருங்கிற சரியா. அதில் பிடிச்ச உணவாக இருந்தாலும் ஏன் பிடிக்க மாட்டேங்குது? சுவை ஜாஸ்தியாக போச்சு, காரம் ஜாஸ்தியாச்சு, புளிப்பு ஜாஸ்தியாச்சு, இனிப்பு ஜாஸ்தியாச்சு, உப்பு ஜாஸ்தியாச்சு, பிடிக்கல. பிடிச்சவங்க தான் பிடிக்கல. அப்போ எல்லாமே லெவலாக இருக்கணும்ல. அந்த மாதிரி தான் நமக்கு பிடிச்ச உறவுகளில் அந்த குணம் சரியாக இருக்கணும். கோவப்படுறது, அவசரப்படுறது, பெருமை கொள்வது, சந்தேகப்படுறது, நம்ம பிடிச்ச உறவு தான் பிடிக்க மாட்டேங்குது. அப்படிதானே? அதில் பிடிக்கலன்றதை விட நம்மளோட எத்தனை பேர் இல்லாமல் இருக்கிறாங்களே, அப்படியே பார்வை இல்லாமல் இருக்காங்க, பேச முடியாமல் இருக்காங்க, கேட்க முடியாமல் இருக்காங்க, நடக்க முடியாமல் இருக்காங்க, உடை இல்லாமல் இருக்குது, உறைவிடம் இல்லாமல் இருக்குது, உறவுகள் இல்லாமல் இருக்குது. அவங்களும் நல்லா தான் வாழ்கிறாங்க, கொடுத்தலேருந்து பயபக்தியோடு வாழ்கிறாங்க, கிடைச்ச கூட மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, திருப்தி இல்லாமல் இருக்கும், நன்றி கெட்டவளாக இருக்கும். மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்காங்க. அதனால் நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டு நம்பிக்கொண்டு தான் உங்கள் வேலை செய்யல அல்ல என்ன லாபம் அடைய போகிறாங்க. 4:147 நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டும் நம்பிக்கொண்டும் இருந்தால் உங்களை வேலை செய்யல அல்ல என்ன லாபம் அடைய போகிறான். அல்லாஹ் நன்றி அறிவவனாகவும் அறிந்தவனாக இருக்கின்றான். அதனால நாம் நன்றியுடையதாக இருக்கும்னு சொன்னால் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டு அதுல இருந்து நமக்கும் படைக்கப்பட்ட இதுதான். எனக்கு இதுதான் மனைவி, இதுதான் கணவன், இதுதான் பிள்ளைகள், எப்படி எனக்கு இதுதான் உறவு, எனக்கு இதுதான் உணர்வு, எனக்கு இதுதான் உணவு கொடுக்கப்பட்டிருக்கு, இதுதான் எனக்கு உடையில் கொடுக்கப்பட்டு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நன்றியோடு இருக்கீங்கன்னா மகிழ்ச்சியோடு இருக்கு. கொடுத்ததை கொண்டு பெருமை கொள்ள வேண்டாம், மற்றவங்களை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எனக்கு இது இல்லையே நினைக்க வேண்டாம். ஏன்னா எதுவுமே நிலையானது கிடையாது. நிலையானது இரண்டு மட்டும்தான் இருக்கு. அதில் அந்த பிடிக்கிற வார்த்தையில விட்டுட்டு என்ன இருக்குதோ எப்படி சமையல் செய்கிற மாதிரி கேட்கலாம், எனக்கு இது செஞ்சு கொடுக்குன்னு கேட்கலாம், செஞ்சு வச்சதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. உடை எடுக்கும் போதே பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. கல்யாணம் பண்ணுறதுக்கும் போது நீங்கள் பார்த்து பழகி கல்யாணம் முடிஞ்சாலும் சரி, பார்த்து முடிச்சாலும் சரி, அப்போ நீங்கள் பிடிச்சதான் மரியம். ஆனால் பழகும் போது பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணும்போது பிடிக்க மாட்டேங்குது, வாழ்க்கையில் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ இதை பிடிக்கலைங்கிறத விட்டுட்டு இரவு நன்றியோட எல்லாம் பிடிச்சிருக்கு கொடுத்து திருப்தியோட இல்லைங்க. அதில் குணம் பிடிக்கல, குணத்தை மாற்றிக்கொள்ளுங்க. வேற ஒன்றும் உறவு பிடிச்சிருக்கு, குணம் பிடிக்கல. உறவு நம்ம பார்த்தது தான், நம்ம கொடுக்கப்பட்டது தான், ஏன் பிடிக்குங்கிறத புரிஞ்சுக்கும். அதே மாதிரி உடையும் அப்படி தான், நம்ம பார்த்து எடுத்தது தான் கொடுத்து நன்றியோட இருக்கிறான். இதோட நல்லா இருக்குது, அலங்கா இருக்கும், இதுக்கு போல நன்றியோட இருக்கு. உணவு அப்படித்தான், அது பழைய சோறாக இருந்தாலும் சரி, பிரியாணி இருந்தாலும் சரி, என்ன இருக்கு சாப்பிடுங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்கலையா மற்றவங்க கொடுத்துருங்க. அதான் உடையை கொடுத்தலாம், உணவு கொடுக்கலாம். உறவு கொடுக்க முடியாதுல்ல, தக்க வச்சுருக்கேன் பைபிள் கேட்டீங்கன்னா. உறவில் என்ன செய்யுது? எனக்கு பிடிக்கல உறவு நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க, என்ன சரி நம்மளை விட்டு போயிட்டாங்க, இல்லை இறந்து போயிட்டாங்க, இப்போ என்ன செய்ய முடியும்? அப்போ கொடுக்கும்போதே இருக்கும்போதே பயன்படுத்திக்கங்க, நன்றியோடு இருக்கீங்க. அதனால் எங்கள் இறைவனே நீ இறக்க நல்லட்டுமா நாங்கள் தேவையுடையதாக இருக்கிறோம். நாங்கள் நன்றியுடையவராகவும் உள்ளச்சுடையவராகவும் பயபக்தியாளர்களாகவும் நீ கொடுத்ததிலிருந்து நாங்கள் அதன் மீது நல்லது செலவு செய்யக்கூடியவெல்லாம் ஆக்கி வைப்பாயாக. எங்களையும் சந்ததிகளையும் உலக வாழ்க்கை மயங்கிடாமலோ, இந்த உலக வாழ்க்கை நாங்கள் பெருமை கொள்ளாமலோ, மறுமையை நோக்கி வாழக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்வும் மரணமும் தொழுகையும் குர்பானியும் உனக்குரியதாக ஆக்கி வைப்பாயாக. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியது.